ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது யூனிட் வைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அதே மாதிரி எந்தெந்த யூனிட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஆர்டர் வைஸை நம்ம என்ன பார்த்தா மாற்றி உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 4. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரியா? அதுக்கு கீழே இருக்கிறது இம்பார்ட்டன்ட். அதுக்கு கீழே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்னாச்சு பார்த்தா அதோட வேல்யூஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த 2 யூனிட்டை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடலாம். நல்லபடியாக மார்க்கு ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ யூனிட் நம்பர் 4 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்டு. சரியா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎன் டயோடு, அதுக்கப்புறம் சோலார் செல்லு, அதுக்கப்புறம் எல்இடி, ஓஎல்இடி, சரியா, லேசர் டயோடு, ஆப்டிக்கல் டேட்டா ஸ்டோரேஜ், சரியா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ராஷன், சரியா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் கெரியர் ஜென்ரேஷன் அண்டு அதாவது ரீகாம்பினேஷன், சரியா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தெளிவாக பார்த்துங்க. யூனிட் 4 வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் வந்து யூனிட் 4க்கு நம்ம கொடுக்கணும். இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 1, சரியா, யூனிட் நம்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கல் தெர்மினல் கனெக்டிவிட்டி வச்சு டைரெக்டாக நமக்கு 16 மார்க் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ், சரியா, இதுவும் டைரக்ட் 60 மார்க் நமக்கு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் அண்ட் எலக்ட்ரான், சரியா, அதுக்கப்புறம் டைட் பெண்டிங் அப்ராக்சிமேஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃப்ரெமி டைரக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்சியல் இன் 3D பாக்ஸு, எனர்ஜி பேண்ட் இன் சாலிட், சரியா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 5, சரியா, அதாவது குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுக்கப்புறம் வந்து அதாவது குவாண்டம் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது கீழே அந்த டாபிக் கீழே வர எல்லாமே நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக குவாண்டம் கேட்ஸு, அதுக்கப்புறம் குவாண்டம் செல்லுலார், சரியா, அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஓவர் கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங், கிளாசிக்கல் பிட்ஸு, குவாண்டம் பிட்ஸு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட் 5ல். அதுக்கப்புறம் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் டொமைன் தியரி ஆஃப், அதாவது ஃபார்க் மேக்னெட்டிக், சரியா, வித் 4 டைப்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதையும் பார்த்துங்க. சாஃப்ட் அண்ட் ஹேர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மெட்டீரியல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்சேஞ்ச் இன் இன்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஹார்ட் டிஸ்க்கு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், உடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் என் டைப்பு, பி டைப்பு செமிகண்டக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் யூனிட் 2ல். அதுக்கப்புறம் ஹால் எஃபெக்ட், சரியா, இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே நமக்கு வந்து நீங்கள் மண்டே எக்ஸாமில் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரியா. அதனால் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.